மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே லிங்க் இருக்குது. நீங்கள் எல்லாமே வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். யூனிட் வைஸ் தனித்தனியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளே பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து பலன் பெறலாம். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். இதே நம்பருக்கு உங்களுக்கு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது லெஜெண்டரி பாலினாமியல் ரிலேட்டட் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டீச் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் டீச் பண்ணியிருந்தேன். முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஹெர்மிட் பாலினாமியல் டீச் பண்ணியிருந்தேன். ஹெர்மிட் பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹெர்மிட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 என்ன, ஹெர்மிட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n சொல்லிவிட்டு அதுக்கு டிகிரி 2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி காமிச்சேன். அதே போல் லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n சொல்லிவிட்டு இதோ பாருங்கள், டிகிரி n சொல்லிவிட்டு அதே போல் லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 என்ன, லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 என்ன, லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ என்ன கேள்வின்னா உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போது லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4 என்ன, இந்த 4 எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சரை போட்டு கூட அனுப்பலாம். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் சரியான ஆன்சர்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிச்சிங்கன்றதை போட்டு கூட வாட்ஸ்அப் பண்ணலாம். லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4 வேணும். அடுத்து ஆப்ஷன் சொன்னால் கூட போதும். இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்தது இதிலே இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 என்னன்னு சொல்லுங்கள். இந்த 4 எது லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0, இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு சொல்லிட்டு சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n தெரியணும். தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் போட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். போட்டு பார்த்த வழிமுறைகளையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். இப்போது the solution of the differential equation x square p square plus 3xyp plus 2y square equal to 0 is இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பிஜிடிஆர்பி 2003-2004 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. இப்போ இதில் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பி இருக்கு இல்லையா, அந்த பி dy/dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இதோட ஆர்டர் 1 தான், ஃபஸ்ட் ஆர்டர் தான். ஆனால் இதோட டிகிரி பாருங்கள் 2 இருக்குது இல்லையா. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது ஆர்டரு, ஆனால் ஹையர் டிகிரியாக இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் எப்படி சால்வ் பண்ணுறது. அதே போல் ஆய்லர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது எந்த வடிவில் இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். அது சால்வ் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தமாரி எந்த விதமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதோடைய நேம் தெரியணும், அதோடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரியணும், அதோடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வே தெரியணும். இந்தமாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதில் 2 டைப் இருக்குது. அது சம்மந்தமாக ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் அது எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் ஹை டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, இதுமாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி வீடியோவை பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். x ஸ்கொயர் p ஸ்கொயர் ப்ளஸ் 3xyp ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு p ஃபைண்ட் அவுட் பண்ணணும். p கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், p ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக பியில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த p வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போது a என்ன x ஸ்கொயர், b என்ன 3xy, c என்ன 2y ஸ்கொயர், இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி p நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த பிக்கு நம்ம dy/dxன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ p ஈக்குவல் டு -b மைனஸ் ஆஃப் b 3xy ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 3xy ஸ்கொயர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. -4 இன்ட்டு a x ஸ்கொயர், c 2y ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு a x ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, சிம்பிளிஃபை பண்ணுறோம். -3xy ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும் இல்லையா. மைனஸ் இது இந்த 2 இன்ட்டு 4 8 ஆகிடும்.
8x2y2 இப்படி வந்து நிற்குது டிவைடட் பை 2 into x square 2x square. ஓகே, இப்போ அடுத்தது -3xy ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர்லேருந்து 8x ஸ்கொயர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகே, 9x ஸ்கொயர் y ஸ்கொயர்லேருந்து 8x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் x ஸ்கொயர் y ஸ்கொயர் 1x ஸ்கொயர் y ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர். ஓகே, இப்போ -3xy அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்து xy இல்லையா, ஸ்கொயருக்கு ரூட்டு கட் ஆகிடும் டிவைடட் பை 2x ஸ்கொயர். ரைட், இப்போ டினாமினேட்டர் ரெண்டுக்கும் பிரித்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் தனித்தனியாக இருக்குது, பிரிச்சுக்குவோம். பிரித்து எழுதுங்க. இதில் 2 சொல்யூஷன் இருக்கு இல்லையா, -3xy ப்ளஸ் xy பை 2x ஸ்கொயர் இது ஒன்று. அடுத்தது -3xy மைனஸ் y மைனஸ் xy டிவைடட் பை 2x ஸ்கொயர் இது ஒன்று. ரைட், இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். -3xyலேருந்து xy நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா -2xy டிவைடட் பை 2x ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3xy மைனஸ் xy மைனஸ் 4xy டிவைடட் பை 2x ஸ்கொயர். ரைட், இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 2 கட் ஆகிடும், ஒரு எக்ஸ் கட் ஆகிடும் டினாமினேட்டரில். அப்போ மிச்சம் வந்து நியூமரேட்டரில் p வேல்யூ வந்து -y பை எக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டேர்மில் -y பை எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு எக்ஸ் கட் ஆகிடும், நியூமரேட்டரில் இன்னொரு 2 இருக்கும். 2 2 2 4, அப்போ 2 வந்து நியூமரேட்டரில் இருக்கும், -2y பை எக்ஸ் இருக்கும். ரைட், எஸ், இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். p ஈக்குவல் டு -y பை எக்ஸ் சேம் p ஈக்குவல் டு ஆர் p ஈக்குவல் டு -2y பை எக்ஸ் இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், pங்கிறது இங்கே dy by dx நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். dy by dx ஈக்குவல் டு -y பை எக்ஸ். ரைட், இங்கேயும் அதே தான், p வந்து dy by dx ஈக்குவல் டு -2y பை எக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த y இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், dx எடுத்து அங்கே கொடுத்துட்றேன். அப்போ dy பை yன்னு வரும். இங்கே மைனஸ் அப்படி தான் இருக்குது, dx அங்கே போயிடும், dx பை எக்ஸ் ஆகிடும். இப்படி பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போது இந்த -dx பை எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ப்ளஸ் dx பை எக்ஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி dy பை y இருக்குது ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ இது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா log x ப்ளஸ் log y ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் log c. இப்போ log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ஈக்குவல் டு log c. இப்போ டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆன் போத் சைட் பண்ணோம்னா xy ஈக்குவல் டு c. ரைட், இப்படி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், c இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த பை ஆஃப் அப்படின்னு பை ஆஃப் x, y, c அந்த ஃபார்மேட்டில் பை ஃபங்க்ஷன் π1 அப்படின்னு இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ xy மைனஸ் c ஈக்குவல் டு 0 இதுதான் π1. ஓகே, ஏன்னா ஜென்ரல் சொல்யூஷன் எழுதி ஆகணும் இதுக்கு நம்ம. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஜஸ்ட் இந்த y எங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, dy பை y ஈக்குவல் டு மைனஸ் இந்த dx அங்கே கொண்டு போயிடுங்க, -2 dx பை எக்ஸ். இந்த டேர்ம் அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது 2 dx பை எக்ஸ் ப்ளஸ் dy பை y ஈக்குவல் டு 0 ஆகிடும். இது இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே வந்துடுது. ஸோ இப்படி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது 2 வெளியே எடுத்துடுறோம். இன்டகிரல் dx பை எக்ஸ் வந்து log x, இன்டகிரல் dy பை y வந்து log y ஈக்குவல் டு log c. ரைட், இப்போ இந்த லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 உங்கள் நியூமரேட்டர் இந்த எக்ஸோட பவர் கொண்டு போயிடலாம். அப்போது log x ஸ்கொயர் ப்ளஸ் log y ஈக்குவல் டு log c. ரைட், log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம். log x ஸ்கொயர் y ஈக்குவல் டு log c. இப்போது டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆன் போத் சைட் பண்ணும்போது log கட் ஆகிடும். ஸோ x ஸ்கொயர் y ஈக்குவல் டு c. இதை அப்படியே நம்ம x ஸ்கொயர் y இந்த c இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இது π2, இது π1. ரைட், அப்போ நான் எப்படி எழுதுகிறேன் ஜென்ரல் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஃபேக்டராக போட்டு எழுதணும், அவ்வளோதான். இதுங்க ஃபஸ்ட்டு xy மைனஸ் c இன்ட்டு இந்த 0 விட்டுருங்க, அவ்வளோதான். அதே போல் இங்கே x ஸ்கொயர் y மைனஸ் c
இது ரெண்டுத்தையும் ரெண்டு சொல்யூஷனும் ஃபேக்டராக ஒன்று அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகே, அதாவது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனை பை ஒன்றுனும் ரெண்டாவது சொல்யூஷனை பை 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை 1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா சி இன்ட்டு பை 2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் இதுக்கு சொல்யூஷன். ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். அந்த வடிவில் தான் அவங்க எழுதியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ இது எந்த ஆப்ஷன் பாருங்கள், கரெக்டாக ஷூட் ஆகிற ஆப்ஷன் 4ல் xy மைனஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் சி ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் சி. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாடல் ப்ராப்ளம் தான் இது. சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பி ஸ்கொயர் மைனஸ் 7p + 12 ஈக்குவல் டு 0. இந்த 4ல் எது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவா இல்லை மேற்கண்டு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.